உலகம் முழுவதும் இணையம் இல்லை என்றால் அது நவீன நாகரிகத்தில் மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தும். அன்றாட வாழ்க்கை முற்றிலும் ஸ்தம்பித்துவிடும். இது பொழுதுபோக்கை மட்டும் பாதிக்காமல் பொருளாதாரம் முதல் அன்றாட தேவைகள் வரை அனைத்தையும் உலுக்கிவிடும். வங்கிகள், பங்குச்சந்தைகள் மற்றும் ஏடிஎம்கள் செயல்படாது. டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் நின்று போவதால் பணப்புழக்கம் முற்றிலும் நின்று பொருளாதார நெருக்கடி ஏற்படும். சமூக ஊடகங்கள், மின்னஞ்சல்கள் மற்றும் வாட்ஸ்அப் போன்ற உடனடி செய்தி சேவைகள் இருக்காது. தொலைதூரத்தில் உள்ள உறவினர்களை தொடர்பு கொள்வது கடினமாகி அவசர காலங்களில் மக்கள் பெரும் பீதிக்குள்ளாவார்கள். ஆன்லைன் வர்த்தகம், இ-காமர்ஸ், அமேசான், பிளிப்கார்ட் இருக்காது. வீடு தேடி வரும் சேவைகள் முடங்கும். மென்பொருள் வல்லுநர்கள், ஆன்லைன் கல்வியாளர்கள் போன்ற பலரின் வேலை பாதிக்கப்படும். போக்குவரத்து மற்றும் விநியோகச் சங்கிலி முடக்கம். ஜிபிஎஸ் இல்லாமலேயே விமானம், கப்பல் மற்றும் சரக்கு போக்குவரத்து பாதைகளை கண்டறிவதில் சிரமம் ஏற்படும். பொருட்களின் விநியோகம் தாமதமாகும். கூகுள் பொம் அல்லது விக்கிபீடியா போன்ற தகவல் களஞ்சியங்கள் இருக்காது. மாணவர்கள் தகவல்களை அறிய நூலகங்களை நாட வேண்டியிருக்கும். இது பழைய கல்வி முறைக்கு திரும்ப வழிவகுக்கும். நேர்மறை மற்றும் மாற்று விளைவுகள். மக்கள் நேரில் சந்தித்து பேசுவதோடு கடிதங்கள் எழுதும் முறையும் அதிகரிக்கும். புதிய பொழுதுபோக்கு. இணையமில்லாத நேரத்தை மக்கள் வாசிப்பு, பொழுதுபோக்கு, விளையாட்டு மற்றும் தோட்டக்கலை போன்ற வெளிப்புற செயல்பாடுகளில் செலவிடுவார்கள். சுருக்கமாகச் சொன்னால், இணையம் இல்லாத உலகம் 1990களுக்கு முந்தைய காலத்திற்கு நம்மை இட்டுச் செல்லும். ஆனால் இன்றைய மக்கள் தொகைக்கு அது மிகவும் சவாலான ஒன்றாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.